ஆக்சுவலி இப்போ என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம கஷ்டப்பட்டு காசு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டு வாங்கி வச்சுருப்போம். ஏன்னா ஏதோ கொஞ்சம் வீடியோ எடுக்கிறோங்கிற பேரில் ஏதோ ஊருக்குள்ளே ஏமாற்றிட்டு இருப்போம்ல. ஸோ அதனால் அங்கங்கே வச்சு எடுத்துக்கலாம், கொஞ்சம் கிளாரிட்டி நல்லா வரும், லைட்டுக்கு மடிச்சு எடுத்தோன்னா ஃபேஸ் கொஞ்சம் நல்லா தெரியும் அப்படிங்கிறதுக்காக வாங்கி வச்சுருப்போம். ஆனால் அது எப்போ ஓனருங்கிற நம்ம யூஸ் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம ஸ்டாண்டு வந்து கீழே விழுகும், இல்லை வந்து கலர் கரெக்டாக நிற்காது, ஃபோன் வந்து கீழே விழுந்துரும், இல்லை ஸ்டாண்டுக்கும் ஃபோனுக்கும் சம்மந்தமே இல்லாமல் சம்டைம் மிக்ஸ் மேட்ச் நடக்கும். இந்த மாதிரிலாம் சொதப்பலா இருக்கும். அது எப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை சிப்ளிங்ஸ்க்கோ யாருக்காவது ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு தாங்க அப்படின்னு கொடுக்குறோமோ அப்போ பர்ஃபெக்டாக நிற்கிது. அப்போ ஸ்டாண்டுக்கு முட்டு கொடுக்க வேண்டாம், பேலன்ஸ் பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். ஆனால் சொந்தக்காரன் வைக்கும்போது மட்டும் அது ஏன் அப்படி நிற்க மாட்டேதுன்னு தெரில. சொந்தக்காரன் யூஸ் பண்ணும்போது மட்டும் தான் அது பிரச்சனையா, இல்லை வாடகைக்கு போனால் வாங்கிட்டு போனால் மட்டும்தான் அது கரெக்டாக ஒர்க் ஆகும்போது அது எனக்கு தெரில. இல்லைன்னா சொல்லுங்கள், நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஸ்டாண்டு வாடகைக்கு வாங்கி நானும் யூஸ் பண்ணிக்கிறேன். சொந்தமாக காசு போட்டு வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நான் சொந்தமாக வாங்கிட்டு ஸ்டாண்டு என்கிட்ட இருக்காது, என் ஃப்ரெண்ட்ஸ் எவனாவது எவ வீட்டுலையாவது இருக்கும். எது கஷ்டப்படணும்? அதுக்கு நானும் ஓசிலே இருந்துட்டு போயிடுவேனே. ஸ்டாண்டு பக்காவாக வேலை செய்யும். சொந்தமாக வாங்கி வாங்கி அந்த ஸ்டாண்டு வேஸ்ட்டாக தான் போகுது. இது எனக்கு மட்டும் தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸா, இல்லை உங்களுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸான்னு சொல்கிறீங்களா? தெரிஞ்சுக்கிறேன்.